السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله لا يؤيد هذا الدين بالرجل الفاجر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள், இறைவனின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகைக்குரிய பெருமக்களே, இப்பொழுது நமது தாய் திரு நாட்டில் ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்க இன்னும் சில தினங்கள் நமக்கு இருக்கிறது. சுருங்க சொன்னால், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்த தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை 1302 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான வாக்குச்சாவடிகள் வாக்கு மையங்கள் நிறுவப்பட்டு தேவையான சிறப்பம்சங்களை செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். மட்டுமல்லாமல் ஒரு 4000 வேட்பாளர்கள் இதில் களம் காண்கிறார்கள். 200 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இதில் தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெரும்பான்மையாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று தேர்தல் வியூகம் சொல்லுகிறது. அதில் கிட்டத்தட்ட நமது இஸ்லாமிய மக்கள் தொகை ஒரு 48 லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த தமிழகத்தில் வாழுகிற நாம் இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? நமது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை, முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பணியில் நாம் எப்படி களம் காண போகிறோம் என்பதை இன்றைக்கு தமிழகம் உட்பட எல்லா மஸ்ஜிதுகளில் எல்லா இடங்களிலும் எல்லா மஸ்ஜிதுகளுடைய இமாம்களும் இதை பற்றி பேசுவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். சுருங்க சொன்னால், இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு மினி சுதந்திர போர் என்பதை சொல்லுவதை போல அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எதிரணியில் இருப்பவர்கள் அத்தனையும் பாசிசத்தை சார்ந்தவர்கள் அத்தனையும் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். தன்னை இப்பொழுது வெளிப்படையாக அடையாளம் காண்பித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தன்னை புலித்தோல் போர்த்தியவர்களாக, புலிக்கு மேல் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்தியவரை போன்று நம்மிடத்தில் வேடமிட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டு கூட்டணியில் ஒருங்கிணைத்து எதிர்த்து இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய சார்ந்தவர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன கசப்பான உண்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜும்மா மேடைகளில் அரசியல் பேசுவது என்பது அரிதான விஷயம். இருந்தாலும் நேரங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அமைகிற பொழுது இந்த மஸ்ஜிதுகள் என்பது அத்தனையும் தாங்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பணிகளுக்காக நிறுவப்பட்ட ஒரு அம்சம். எனவே காலத்திற்கு எது தேவையோ அதை பேசுவதுதான் மார்க்கம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சகைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இந்த தமிழகம் மட்டுமல்ல 5 மாநிலங்களிலுமே நாம் எப்படி வியூகம் கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாமியர்கள் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. சமீபத்தில் நடந்த யூபியினுடைய தேர்தலில் அங்கிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதி 403 தொகுதிகள் இருந்தது.
கிட்டத்தட்ட அங்கிருக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 5 கோடி இஸ்லாமியர்கள் அந்த மாநிலத்தில் வாழுகிறார்கள். அங்கு அவர்கள் ஓட்டு ஒரே அணியில் இருந்து எதிரணியில் இருப்பவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் கிட்டத்தட்ட தேர்தல் வியூகம் சொல்லுகிறது 140 150 தொகுதிகளை வென்றிருக்கலாம். 70 முதல் 80 எம்பிகளை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கலாம். இதுதான் கடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நடத்தப்பட்ட யூபியில் கையாளப்பட்ட அந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது. ஏன் அங்கு இஸ்லாமியர்கள் தோற்று போனார்கள் என்கிற தரவுகள் சொல்லப்படுகிறது. ஒரு இஸ்லாமியரை ஒரு கட்சியை நிற்க வைத்தால் அதற்கு எதிராக 20 இஸ்லாமியர்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போடுகிறார்கள். இங்கு ஓரணியில் ஒரு இஸ்லாமியனை சார்ந்த ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை முன்னிறுத்துவதற்கும் சிறுபான்மையினுடைய சமூகத்தை முன்னிறுத்தி ஒருவர் நின்றால் கூட கசப்பான உண்மை என்னவென்றால் அதற்கு எதிரணியில் நிற்பவர்களும் இஸ்லாமியர்கள் தான். யூபியினுடைய அந்த தேர்தல் தோற்று போனதற்கு அதிமுக்கிய காரணம் ஒற்றுமையின்மை மட்டுமல்ல, எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பதவி மோகம் அல்லது போய் சேர்ந்து கொண்டால் வருகின்ற பண மோகத்தின் காரணத்தினால் எங்கெல்லாம் கடை திறக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கட்சி திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தங்கள் பேரை இணைத்துக் கொண்டு அங்கு அவர்கள் பணி செய்கிறார்கள். சில பணம் காசுகளை பார்க்கிறார்கள். கிடைத்தால் ஒரு கவுன்சிலராக கூட மாறுவதற்கு ஆசைப்பட்டு யூபியில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் கல்வி அறிவு இல்லை என்பதாகவும் அங்கு சமூகத்தில் உள்ள வீழ்ச்சியை பற்றி வியூகம் சொல்லுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நாம் காண இருக்கிறோம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் உட்பட எல்லா மக்களும், இங்கு வாழக்கூடிய எல்லா சகோதரர்களும் மிகுந்த தெளிவுள்ளவர்கள். யாருக்கு வாக்குகளை நாம் கொடுப்பதன் மூலியமாக சமூகம் ஒருங்கிணைக்கப்படுமோ, சிறுபான்மையினர் அவர்களுக்கு வெற்றி காணப்படுமோ அவர்கள் முகமாக இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா சகோதர பெருமக்கள் எல்லோரும் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைத்து ஓரணியில் திராவிடம் பேசுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு சமூகம் சொல்லுகிற உண்மை. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்பொழுது நாம் எதை கையாள வேண்டும்? சுருங்க சொன்னால் இமாம்கள் சொல்லுகிற வார்த்தை, இமாம் கர்தாவிங்கிற இமாம் இப்பொழுது தற்காலத்தில் உள்ள சமூகத்தினுடைய மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், ஒரு ஓட்டு, ஒரு வாக்களிப்பது என்பது ஷஹாதத்திற்கு நிகர். மார்க்கத்தில் சாட்சி சொல்லுவதற்கு நிகர்தான் ஒரு மனிதன் ஒருவருக்கு வாக்களிப்பது என்பதாக சொல்லப்படுகிறது. வலா யஷ்ஹுதூன ஸூர், பொய் சாட்சி சொல்லுவது எப்படி ஒரு பெரும்பாவமோ, ஒரு இஸ்லாமிய சமூகம் இன்னல் படுகிற பொழுது, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை ஒருவர் இன்னல் படுத்துகிறார், அங்கு துன்பம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கட்சி காரணமாக இருந்து அந்த கட்சிக்கு தெரிந்து கொண்டே ஒரு வீராப்பில், ஒரு வரட்டு கௌரவத்தில் அங்கு ஓட்டு போடப்படுகிறது என்று சொன்னால் அது பொய் சாட்சிக்கு சமம். ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அடகு வைத்ததற்கு சமம். ஃபலைஸ மின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் சொல்லப்படுகிறது, ஒரு முஸ்லிம் சமூகம் இன்னலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அதை ஒரு பொருட்படுத்திக் கொள்ளாமல் ஒரு முஸ்லீம் அதை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தால் ஃபலைஸ மின்னா, அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று பெருமானார் சொன்னதனுடைய ஹதீஸிற்கு இணங்க நம் சமூகத்தை அடகு வைக்கின்ற வேலையை யார் செய்தாலும் அவர் இஸ்லாமியத்தினுடைய அந்த விழுமியங்களை தாண்டி விட்டார் என்பதுதான் உண்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகைக்குரிய பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த இறைவசனம் என்ன சொல்லுகிறது? யுபத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறார். வதன்சியுல் முல்க மிம்மன் தஷா, தான் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்குகிறார். அல்லாஹ் அந்த இடத்தில் நல்லவர்களுக்கு ஆட்சியை கொடுப்போம், நல்லவர்கள் கையில் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொல்லல. ஆட்சியை யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால் நல்லவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இறைவனின் திட்டம் அல்ல. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதத்தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர். பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த இஸ்லாத்தை காக்க வேண்டிய, இஸ்லாத்தை பொறுப்பெடுத்து பாதுகாக்க வேண்டிய பணியை பிர்ரஜுலில் ஃபாஜிர், ஒரு பாவியின் கையில் இறைவன் கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, யார் ஆட்சி செய்கிறார் என்பது முக்கியம் அல்ல, இங்கு இஸ்லாமிய சமூகம் யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்னு அப்பாஸ் தான் சொல்லுவாங்க, சில காலங்களில் ஆட்சியாளர்கள் சிறந்தவர்களாக நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் பாவிகளாக கெட்டவர்களாக இருந்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் எல்லாம் நல்லவர்கள், ஆனால் அதற்கு கீழ் இருந்தவர்கள் எல்லாம் சதித்திட்டம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்னால் ஒரு காலம் மாறியது, மக்கள் நல்லவர்களாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், ஆட்சியாளர்கள் பெரும்பாவிகளாக மக்களுக்கு சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்களாக உருவாக்கினார்.
சங்கையான பெருமக்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் யாருக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதை நாம் முதலில் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தேதியில் இன்றைக்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மார்க்கத்திலே ஒரு மனிதன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் வாக்களிப்பதை பற்றி திருமறையில் பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன், ஈமான் கொண்ட ஒவ்வொருவர்களும் உறுதியாக இருக்க வேண்டும். யாருக்கு நமது வாக்கு இருக்க வேண்டும், யாரை நாம் ஆட்சியில் அமர்த்த போகிறோம் என்கிற ஒரு உறுதி வேண்டும், ஒரு தெளிவு வேண்டும். இந்த தெளிவின்மையின் காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாதாளத்திற்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா பிரமதத்தை சார்ந்ததை காட்டிலும் இஸ்லாம் உன்னதமான மதம், அதில் எந்த விதமான மார்க்கத்தில் சந்தேகம் இல்லை. மற்ற எல்லா அறிவியல் மதம் சார்ந்த எல்லாரும் பேசுவது மரணம் வரைக்கும் பேசுவார்கள். ஆனால் மார்க்கம் மட்டும்தான், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மரணத்திற்கு பின்னிருந்து பேசுகிறது. மரணத்திற்கு பின்னால் ஒருவனுக்கு கபரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்கின்ற வாழ்க்கையை இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் பேசுகிறது. உலகில் ஆகப்பெரும் அறிவியல் விற்பனர்கள் எல்லாம் மரணத்தோடு நின்று விடுகிறார்கள். அதுவரைக்கும் தான் இந்த உலகத்தினுடைய அறிவியல் இருக்கிறது. அறிவாளிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் மரணம் வரைக்கும் இருக்கிறது. மரணத்தை தாண்டிதான் ஒரு தெளிவோடு மார்க்கம் பேசுகிறது. அதனால்தான் இஸ்லாமியர்கள் என்றும் மிகுந்த விளக்கம் உள்ளவர்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றும் வியப்புக்குரியது. எல்லா மார்க்கத்தையும் எல்லா மதத்தையும் காட்டிலும் இது இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இது இஸ்லாம் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கு எப்படிப்பட்ட சூழல் வந்த பொழுதும் முஃமின் என்கின்ற ஒரு கோட்டின் கீழ் தான் எல்லா ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு 4 பெரும் சோதனைகளை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய 4 பெரும் சோதனைகள். இந்த உலகத்தில் இஸ்லாம் கடந்து வந்த பாதை என்கின்ற அந்த வரியின் கீழ் எழுதுகிற வார்த்தைகள் இது. முதல் கடந்து வந்த பாதையில் மிகப்பெரிய சோதனை என்பது பத்ர் யுத்த களம். நமக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒரு 313 சஹாபிகளோடு சென்றார்கள். எதிரணியில் 1000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை அன்றைக்கு சஜ்தாவில் எப்படி இருந்தது? இறைவா, அல்லாஹும்ம இன் துஹ்லிகு ஹாகுலாய், இறைவா இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் நாளை உன்னை அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்கள் என்று பெருமானாருடைய அந்த துவா அந்த மிகப்பெரிய பத்ர் யுத்த களத்திற்கு காரணமாக இருந்தது. மிகப்பெரிய சோதனை. இஸ்லாத்தில் கடந்து வந்த பாதையில் இஸ்லாம் வளர்ந்து வருவதற்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது முதலில் பத்ர் யுத்தம். இரண்டாவது சொல்லப்படுகின்ற வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். காரணம், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், படித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நிறைய இஸ்லாமிய நகரங்கள், இஸ்லாமிய நாடுகள் கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய நாடுகளாக உருவெடுத்தது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு நாடுகள் கூட கைப்பற்றப்படல. காரணம் என்னவென்றால், பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு பெருங்கொண்ட சஹாபிகள் முர்த்தத்தாக மாறுகிறார்கள், மதம் மாறி போகிறார்கள். பெருமானாருடைய இழப்பிற்கு பின்னால் நாம் ஏன் இஸ்லாமியராக இருக்க வேண்டும்? அவர்களே மரணித்து விட்டார்கள் என்றால் இஸ்லாமும் மரணித்து விட்டது என்கின்ற கருத்தின் கீழ் நிரம்ப நபர்கள் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாக மாறி போகிறார்கள். வரலாற்றில் வருகிறது, கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் துலைஹா, முசைலமா போன்ற பெரும் பெரும் குழப்பவாதிகள் எல்லாம் தோன்றி நான் தான் நபி என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். அங்கு திக்குமுக்காடி கொண்டிருந்த சஹாபிகளின் நிரம்ப பேருக்கு விளக்கம் இல்லாத சில சஹாபிகள் எல்லாம் சரி இன்னொரு நபி வந்து விட்டார் என்பதற்காக முசைலமாவை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். வரலாற்றில் வருகிறது, முசைலாமா அவர் மட்டும் நபியாக அவன் சொல்லவில்லை, அவனுக்கு கீழ் இருந்த மனைவியும் அவர் ஒரு பெண் நபி என்பதாக பெண்களையும் இழுத்தார்கள். கிட்டத்தட்ட 40,000 சஹாபிகள் முர்த்தத்தாக மாறி மதம் மாறி அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு எதிராக ஓரணியில் போர் திரள்வதற்கு சஹாபிகளே முர்த்தத்தாக இருந்து முசைலமா தலைமை வகுத்து வருகிறார். வரலாற்றில் வருகிறது, இங்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் போர் குழப்பங்கள் ஆரம்பமாகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளை கைப்பற்றுவதை விட இங்கு இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது. வரலாற்றில் மிகப்பெரிய அது சரிதை. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 490 சிலுவை யுத்தம் ஏற்படுகிறது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிய சமூகம் துடைத்தெறியப்பட்டது. எல்லா நேரத்திலும் நீங்கள் யோசிக்க வேண்டும், ஓரணியில் ஒரு முஃமின் என்கிற ஒரு பார்வையில் அத்தனை நபர்களும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த போர் நமக்கு சொல்லுகிறது. ஹிஜ்ரி 490 சிலுவை யுத்தம் ஏற்பட்ட பொழுது ஐரோப்பாவிலே வாழ்ந்த எல்லா இஸ்லாமியர்களும் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். ஆண்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த வரலாற்றினுடைய வரிகள் எழுதப்படுகிறது, அங்கு சிலுவை யுத்தத்திற்காக வந்த எதிரிகளுடைய குதிரைகளுடைய கால் குழம்புகள்
அங்கு இறந்து போன இஸ்லாமியர்கள் ரத்தத்தில் நடந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு ரத்த ஆறுகள் ஓடியது. பெண்களை கொன்றார்கள், பெரியவர்களை கொண்டார்கள், ஆண்களை கொண்டார்கள், மிஞ்சி இருந்த குழந்தைகளை பார்த்தார்கள். இவர்களை என்ன செய்வது? குழந்தைகளாக இருக்கிறார்களை விட்டு விடலாமா? யோசித்து விட்டு சொன்னார்கள், இவர்களை விட்டாலும் நாளைக்கு இவர்கள் நமக்கு வந்து எதிராக நிற்பார்கள். எனவே போர் வீரர்களுக்கு கட்டளையிடப்பட்டது, அங்கு வாழுகின்ற எல்லா குழந்தைகளையும் நீங்கள் தூக்கி செவற்றில் எறியுங்கள். சிதறு தேங்காவை போன்று, சிதறு சில்லுகளை போன்று அவர்கள் தலைகள் ஓடுகள் எல்லாம் சிதறி ஓடியது என்கின்ற வரலாற்றை எழுதி முடிக்கிறார்கள் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்கள், இஸ்லாம் மிகப்பெரிய சோதனையோடு தான் இந்த மார்க்கத்தை கடந்து கொண்டு வருகிறது. இதில் 492 அந்த சிலுவை யுத்தத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாய் திமிரு பிடித்தவர்களாய் ஜெருசலத்தை கைப்பற்றுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுகிறது. ஒரு 300 சஹாபிகள் எழுகிறார்கள். எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் என்று ஒரு புரட்சி கிளம்புகிறது. 300 பேரையும் ஆசுவாசப்படுத்தி ஒரு பள்ளிக்குள் அமர்த்தி, உங்களுக்கு சாதகமாக நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று அவர்களை பள்ளிக்குள் வைத்துவிட்டு ஒவ்வொரு நபர்களாக கூப்பிட்டு ஒவ்வொரு நபர்களையும் துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினார்கள் என்கின்ற வரலாறும் அங்கு எழுதப்படுகிறது. சிலுவை யுத்தம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற வார்த்தை, பெருமானாருடைய மரணத்திற்கு பின் இந்த சமூகம் சந்தித்த மிகப்பெரிய துயரமான ஒரு போர் என்றால் அது சிலுவை போர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் ஹிஜ்ரி 600, அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் இமாதுத்தீன் என்கின்ற ஒரு புரட்சியாளர் வருகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி வருகிறார். இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு பின்னால் ஒரு 10,000 சிலுவை போர் வீரர்களை எல்லாம் சிறை வைத்து பின்னால் பைத்துல் முகத்தஸ் இஸ்லாம் கைவசம் வருகிறது. 1967 வரைக்கும் இஸ்லாமியர்கள் கைவசத்தில் தான் இந்த ஆட்சி எல்லாம் இருந்தது. பின்னால் அதற்கு பின்னால் இதுவரைக்கும் 1967 இருந்து இன்று வரைக்கும் நம் கையில் எந்த விதமான ஆட்சி அதிகாரமும் கிடையாது. நீங்கள் வரலாற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 679 தார்த்தாரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மங்கோலியர்கள் வந்தார்கள். மிகப்பெரிய அளவிற்கு, இதெல்லாம் வரலாற்றின் மிகப்பெரிய சருதைகள். சுருக்கமாக உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய சேதத்தை இஸ்லாத்தில் ஏற்படுத்தினார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வானில் 2 சூரியன்கள் இருக்கக்கூடாது. ஒன்று இஸ்லாமிய வல்லரசுகள் எல்லாம் உலகம் முழுவதும் வியாபித்து எல்லா நாடுகளிலும் ஆண்டு கொண்டிருந்த நேரம். ஒன்று 2 சூரியன்கள் இருக்கக்கூடாது. ஒன்று இஸ்லாமிய வல்லரசு இருக்க வேண்டும், இல்லை என்றால் தார்த்தாரியாக்களின் வல்லரசுகள் இருக்க வேண்டும். முடிவு செய்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் துவம்சம் செய்தார்கள். மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களின் குழப்பம் ஏற்படுத்திய எல்லா பாணிகளும் பிரித்தாளக்கூடிய கொள்கைதான். பின்னால் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஒரு உதவி, தார்த்தாரியாக்களில் சில பேரை அல்லாஹ் இஸ்லாமியர்களாக மாற்றினான். பின்னால் அது மிகப்பெரிய இஸ்லாமிய சமூகமாக மாறிப்போனது என்பதெல்லாம் வரலாறு. நான் சொல்ல வருகிற செய்தி, இங்கு நாம் எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா காலங்களிலும் சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஓரணியில் பயணிக்கிற பொழுது மட்டும்தான் இந்த இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் கடந்து வந்த வரலாறுகள். நாம் நினைக்கலாம், நாம் எல்லாம் சேர்ந்து ஓரணியில் ஒரு வாக்குகளை செலுத்துகிறோம். செலுத்தப்படுகின்ற வாக்குகளின் மூலியமாக ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அவர் மூலியமாக நமக்கு எல்லா பயன்களும் பெறும் என்பதில் எல்லா உறுதியும் கிடையாது. விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும், ஊழலே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், யார் வந்தாலும் விலைவாசி உயரத்தான் செய்யும், யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஊழல் இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது நம் வசம் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இங்கு ஊழலுக்கு எதிரோ அல்லது விலைவாசிக்கு எதிரோ நமது ஓட்டுகள் இல்லை. இங்கு ஒரு இஸ்லாமியன் ஒரு ஷரியத்தின் பிரகாரம் உயிர் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மண்ணில் பாசிசம் வேரூன்றி விட்டால் நாம் இஸ்லாமிய ஷரியத்துகளை கையாளுவதற்கு மிகுந்த பாதிப்புக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். வட மாநிலங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அங்கு நிலவப்படுகின்ற மிகப்பெரிய காட்சிகள், பெண்களுடைய பருதாக்கள் ஆடைகளை விளக்க சொல்லுகிறார்கள், மாட்டிறைச்சி தின்பவர்களை கொடூரமாக கொல்லுகிறார்கள். அங்கு வசப்படுகின்ற எல்லாருக்கும் எல்லா விதமான முறைகேடுகள் வெளிப்படையாக அரசாங்கத்தின் மூலியமாக நடத்தப்படுகிறது. காரணம் ஒன்றுதான், அங்கு ஓரணியில் நின்று ஒரு இஸ்லாமியன் குரல் கொடுப்பதற்கு ஒரு கட்சி, சரியான கட்சி இல்லை. அங்கு ஒரு இஸ்லாமியன் கட்சி தொடங்கினால் அதை எதிர்ப்பதற்கு ஒரு 20 முஸ்லிம்களை இன்னொரு கட்சியை தொடங்குகிறார்கள். பிரிவுதான் அந்த இழப்பிற்கான காரணமே தவிர இந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் வெற்றி காண்பதற்கான எல்லா முகாந்தரமும் இந்த ஒற்றுமையின் மீதுதான் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய நாட்டம். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும், நாம் வாக்கு செலுத்தி ஒருவரை முன்னிறுத்தி அவரை ஜெயிக்க வைப்பதன் மூலியமாக இஸ்லாமியர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் என்கிற அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக உயிர் வாழ்வதற்கு, ஷரியத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அதுதான் முக்கியம். ஷரியத் இல்லாமல் நமக்கு என்ன சொகுசுகளை கொடுத்தாலும், மார்க்கத்தை பின்பற்றுவதில் கொஞ்சம் முறைகேடு ஏற்படுத்தப்பட்டு நீங்களுக்கு எல்லா சொகுசுகள் கொடுத்தாலும் அந்த உயிரே நமக்கு தேவையில்லை.
ஷரியத்தை பின்பற்றி வாழ்வதற்கு எந்த கட்சி உடந்தையாக இருக்கிறதோ அதற்கு நாம் முன்னிற்க வேண்டும். நம் கையில் ஆட்சிகள் இல்லை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பாசியாக்கள் ஆட்சிகள் வரைக்கும் நம்மிடத்தில் ஆட்சிகள் இருந்தது. அதற்கு முன்னால் வரைக்கும் இந்த இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவில் வேறுண்டு இருந்தது. அதற்கு முன்னால் வரைக்கும் முகலாயர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் கிலாபத்தினுடைய ஆட்சி. இப்படியே ஆட்சிகள் எல்லாம் நம் வசம் இருந்துவிட்டு இன்றைக்கு ஜீரோவில் வந்து இருக்கிறோம். நம் யாரிடத்திலும் ஆட்சி அதிகாரங்கள் கிடையாது. எனவே ஒரு ஆட்சியை சார்ந்துதான் அல்லாஹ் இன்றைக்கு சூழல் நம்மை வைத்திருக்கிறார். நாம் யோசிக்க வேண்டிய தருணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாம் வாக்களிக்கக்கூடியவர்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறார்களா என்பதைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர இங்கு வரட்டு கௌரவமோ பாரம்பரிய ஓட்டுகளையோ அதை முன்னிறுத்தி நாம் வாக்குகளை செலுத்துவது என்பது பொய்சாட்சிக்கு சமம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், இன்றைக்கு இன்னொரு அவல நிலை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு திரை பிரபலங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய சமூகம் இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அது குழந்தைகளாக, இளைஞர்களாக, இளம் பெண்களாக மட்டுமல்ல. சமீபத்தில் ஒரு காணொளி என்னால் காண முடிந்தது. போன வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடித்துவிட்டு ஒரு பேட்டி காண்கின்ற ஒருவர் பேட்டி காண்கிறார். ஒரு 50 வயது மிக்க ஒரு பெண் பேசுகிறார். எனது அண்ணனுடைய திரைப்படத்தை நான் பார்த்து விட்டேன், ஜும்மாவை கூட நான் மிஸ் பண்ணி விட்டேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், அண்ணனுடைய படத்தை நான் பார்த்து விட்டேன். சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பெண் சமூகம், ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெண் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? சங்கைக்குரியவர்களை, திரை பிரபலங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் செல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாத இந்த அரசினுடைய பின்பலம் என்னவென்று, இவர்கள் வந்ததற்கு பின்னால் யாரோடு கைகோர்ப்பார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. யூபியில் எந்த விதமான ஒரு சதித்திட்டம் தீட்டி இஸ்லாமியர்களை ஒன்றில்லாமல் பிரித்தார்களோ அதே முறையைத்தான் இன்றைக்கு பிரித்தாளக்கூடிய கொள்கையைத்தான் இன்றைக்கு தனித்தனி கட்சிகளாக வெவ்வேறு பேர்களில் இளைஞர்களை ஒரு கூட்டத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. பாரம்பரிய ஓட்டு சின்னங்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தில் பிரிக்கப்படுகிறது. இங்கு இஸ்லாமியர்கள் துண்டு துண்டாக ஆக்கப்படுவதற்கான மிகப்பெரிய காரணமே ஓட்டுகளை பிரிப்பதன் மூலியமாக இந்த ஆட்சியை தங்களுக்கு வசம் வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த மிகப்பெரிய சதித்திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களை, நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம் பிள்ளைகள் போய் அமர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த காலத்தில் இல்லை. இதற்கு பின்னால் ஒரு காலம் வரலாம். ஆனால் இப்பொழுது நம் வசம் இருக்கிற ஒரே வாய்ப்பு, நமக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் தேர்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய ஆட்சி காலம் முடிந்து போய் இந்த இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் இந்த இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவதற்கு முன்னால் அவர்களுடைய ஆட்சி எப்படி நீங்கி போனது என்கிற வரலாற்றை சொல்லுகிறார் ஒருவர். கருவூலத்தினுடைய அரசு கஜானாவினுடைய பொறுப்பாளி சொல்லுகிறார், நான் 3 தலைமுறை ஆட்சியில் நான் கருவூலத்தினுடைய பொறுப்பாளியாக இருந்திருக்கிறேன். அப்பாசியாக்களுடைய 3 தலைமுறையர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதும் நான் கருவூலத்தினுடைய பொறுப்பாளியாக இருந்தேன். ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்பொழுதும் இடத்தில் கேட்பார், இந்த மாகாணத்தில் விலையுயர்ந்த பொருள் ஏதாவது அரசாங்கத்திடம் இருக்கிறதா? நான் சொன்னேன், ஒரு விலையுயர்ந்த அத்தர் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை அவர் எடுத்து வர சொன்னார். முதல் தலைமுறையை சார்ந்த அந்த ஆட்சியாளர் அதை எடுத்து வர சொன்னார். அதை திறந்து பார்க்கலாம், யுஃப்தஹ், அதை திறந்து பார்க்கவில்லை, தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு இது மக்களுக்கான சொத்து, கொண்டு போய் பைத்துல் மாலில் வை என்று என்னை அனுப்பினார். பின்னால் 2வது தலைமுறையை சார்ந்த ஆட்சியாளர் வந்தார். அவரும் என்னிடத்தில் இதே கேள்வியை கேட்டார். நம் மாகாணத்தில் விலையுயர்ந்த பொருள் ஏதாவது கருவூலத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். ஆமா, ஒரு அக்தர் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த வாசனை திரைவத்தை எடுத்து வா என்று சொன்னார். அவர் எடுத்து வந்ததற்கு பின்னால் அதை திறந்து முகர்ந்து பார்த்துவிட்டு மறுபடியும் மூடிவிட்டு இடத்தில் கொடுத்து விட்டார். நான் அதை கொண்டு போய் வைத்து விட்டேன். அவர் சொல்லுகிறார், 3வது தலைமுறையினர் ஆட்சி வருகிறது. அவரும் இதே கேள்வியை கேட்டார். நானும் அதே அத்தர் பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்பொழுது அவர் அதை திறந்தார். திறந்து தனக்கும் பூசிக்கொண்டார். அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் அதை பூசுவதற்கு கொடுத்து கொண்டு அதற்கு பின் அதை தானே வைத்துக் கொண்டார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதற்கு பின் ஒரு மக்களுக்கான நீதியை இஸ்லாம் தவறுகிற பொழுது அல்லாஹ் அதை பிடுங்கி இன்னொருவன் கையில் கொடுத்து விடுவான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அதற்கு பின் இருந்த ஆட்சி இஸ்லாமியர்கள் கையில் இல்லை என்பதை அந்த கடைசியாக இருந்த அந்த கருவூலத்தினுடைய பொறுப்பாளர் சொல்லுகிற வார்த்தை. சங்கைக்குரிய பெருமக்களை, இப்படித்தான் ஆட்சிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது. இன்றைக்கு கடைசி எஞ்சி இருக்கிற ஒரே ஆறுதல், நம்மை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கடந்த தேர்தல் வரைக்கும் இருந்த அத்தனை விதமான கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் கூட்டணியில் வந்து இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான்.
ஆங்காங்கே பிரிந்தில்லாமல் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் வந்து நமக்கு சாதகமாக நம்மை யார் காப்பாற்றுவார் என்கிற அந்த போர்வைக்கு கீழ் அவர்களுடைய கொடி தூக்கி கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கான வாக்குரிமை என்பதை நாம் செலுத்துவதற்கு கடமை இருக்கிறது. வாக்கு சுதந்திரம் என்பதற்கும் நமக்கு இருக்கிறது. இந்த நான் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் உணருங்கள், தஹர்ரி மார்க்கத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு ஊருக்கு வெளியூருக்கு செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் கிபிலா தெரியல, கிபிலா எங்க இருக்குன்னு தெரியல, மார்க்கம் சொல்லுகிறது கொஞ்ச நேரம் நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுடைய ஆய்வில் மேற்கு பகுதி இதுதான், கிழக்கு பகுதி இதுதான் என்பதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் நீங்கள் மேற்கை நோக்கி தொழுது விடுகிறீர்கள். தொழுததற்கு பின்னால் அந்த ஊரை சார்ந்த ஒருவர் வருகிறார், இது மேற்கே கிடையாது, இது கிழக்குன்னு சொல்றார். மார்க்கம் சொல்லுகிறது நீ ஆய்வு செய்ததின் காரணத்தினால் அந்த கிழக்கோ மேற்கோ உனக்கு தொழுகை கூடிவிட்டது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவர் ஆய்வையே செய்யாமல் வெளியூருக்கு போனோம்னா ஏதோ ஒரு திசையை நோக்கி தக்பீர் கட்டி தொழுது அந்த ஆய்வுக்கு பின்னால் ஒருவர் வந்து சொன்னால் இது மேற்கு இல்லை என்று சொன்னால் தொழுகை கூடாது என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஆய்வுக்கு தான் மார்க்கம் முதலிடம் கொடுக்கிறதே தவிர இங்கு நாம் யாருக்காக வாக்களிக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யாருக்கு பின்னால் இருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும். இந்த சமூகத்தை யாரிடத்தில் கொடுக்க போகிறோம் என்பதை இன்னும் சில தினங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். சிந்தாமல் சிதறாமல் யாருடைய வாக்குகளும் தவறிவிடாமல் எல்லாரும் ஓரணியில் நின்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு கீழ் நம் வாக்குகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுருங்க சொன்னால் நம்மை சார்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நமது வாக்குகளை கொடுத்து அவர்களை வெற்றி பெற நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம்